ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்று பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரத நாளுங்க. இந்த சதுர்த்தி விரத நாள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சனிக்கிழமை நாளில் வந்திருக்கு. இந்த சதுர்த்தி விரத நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கும் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சதுர்த்தி விரத நாளான இன்னைக்கு இந்த ஒரு ஏலக்காய் பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் சதுர்த்தி விரத நாளில் செய்து பாருங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காசு பணம் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற நிலைமை இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. காசோட அருமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இன்றைய காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லா தேவைக்கும் காசு ஒரு அங்கீகாரமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. பணத்தோட தேவை அதிகமா இருக்கிறதுனால அதே அளவுக்கு பண கஷ்டமும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. பணம் கஷ்டம் இருக்கிறதுனால எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில கடன் மட்டுமே வாங்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாமே தீரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதத்தை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு பணத்தோட தேவை இருக்கும்போது அடுத்தவர்களிடம் கையேந்தி கடன் கேட்டு நிற்கும் போது தாங்க தெரியும் பணத்திற்கு இருக்கும் மதிப்பும் மரியாதையும் என்னென்னு. அதாவது பார்த்தீங்கன்னா பணத்திற்கு இருக்கும் மதிப்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் என்னவென்பது நம்ம கடன் வாங்கி நிற்கும் போது தாங்க தெரியும். அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்காத பாடத்தை கூட பணம் இல்லாத பசியோடு இருக்கும் வாழ்க்கை உனக்கு பாடம் கற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கடனாளி ஆகாதே அப்படின்னு கூட சொல்லப்படுது. நம்மளுடைய ஆசைக்கேற்ப கடனை நிறையவே வாங்கிட்டு இன்றைய சூழலில் கூட இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அவசிய தேவைக்கு மட்டுமே கடனை வாங்கலாங்க. நம்மளோட ஆசைக்கு எல்லாமே கடன் வாங்கினா அந்த கடனால நம்ம வாழ்க்கையே பிரச்சனையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா அவசியம் தேவைப்படும் பொருட்களை மட்டும் வாங்கி ஆடம்பரத்தை குறைத்து அழகாக வாழ்க்கை நடத்தலாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு மட்டும்தான் உனக்கு நல்ல நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நன்றாக வாழ்ந்து வந்த ஒருவன் கெட்டு போனால் அதில் வரும் வலி மரணத்தை விட ரொம்ப ரொம்ப மேலானது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பக்குவமாக நடந்து கொள்ளலாம். அதாவது உங்க வாழ்க்கையில பண பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா அத்தியாவசிய தேவைக்கு பணத்தை வாங்காதீங்க. அவசியமா இருந்தா மட்டுமே நீங்க யார்கிட்டயாவது கடனை வாங்கலாங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீருவதற்கு எந்த மாதிரி ஏலக்காய் பரிகாரம் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பண பிரச்சனை இல்லாம வாழலாங்க. அதே போல இது ஒரு நல்ல விஷயமாங்க உங்க வாழ்க்கைக்கு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. இதை கண்டிப்பா நீங்க பின்பற்றீங்கன்னா இதுல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது பண பிரச்சனையில் இருந்து வெளிவர ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் நினைத்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கான இது ஒரு எளிமையான பரிகாரமாக இருக்குங்க. கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதத்தில் இந்த ஏலக்காய் பரிகாரத்தை செய்து பாருங்க. ஸோ இந்த ஏலக்காய் பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை எப்படி தீர்க்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். தினமும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அதே போல் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, இவங்க 2 பேரும் வீட்டில் சாமி கும்பிடுவது ஒரு வழக்கமான விஷயமா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இறைவனிடம் நிச்சயமாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல்களை சொல்லுவாங்க.
உங்களுடைய தேவைகளை இறைவனிடம் கண்டிப்பா எல்லாரும் சொல்லுவீங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, வருமானம் இல்லாத பிரச்சனை, குடும்பத்தில் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதோ அது எல்லா பிரச்சனையும் நம்ம கடவுள் முன்னாடி வேண்டுதலா கண்டிப்பா வைப்போங்க. அதையெல்லாம் சரி செய்ய கடவுளை நீ ஒரு வழியை காட்டு அப்படின்னு நிச்சயமா நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் உங்க வாயில் போட்டு கடவா பல்லில் அடக்கி கொள்ளுங்கள். அல்லது வாயில் எந்த இடத்தில் வைத்து கொண்டாலும் சரிங்க, வாயில் ஏலக்காயை வைத்து கொண்டு இறைவனிடம் வேண்டுதல் வைக்கலாங்க. இப்படி செய்யறதுனால கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரத நாளான இன்னைக்கு உங்களுடைய பண பிரச்சனைகள் எல்லாமே தீருவதற்கு கடவுள் முன்னாடி நீங்க சாமி கும்பிடும் போது நீங்க வேண்டுதல் முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏலக்காயை உங்களுடைய வாயில் வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க சொல்லலாங்க. இப்படி ஒரு ஏலக்காய் வாயில் போட்டுக்கொண்டு வேண்டிய வரத்தை கேட்டால் அந்த வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. ஏலக்காய்க்கு இருக்கும் வசிய தன்மை பார்த்தீங்கன்னா இறை வசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வேண்டுதலை இறைவனின் செவிகளுக்கு எடுத்து செல்லும் வேலையை இந்த ஏலக்காய் வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை சீக்கிரம் நிறைவேற்றி தரும் என்பதில் இது நம்பிக்கையாவே சொல்லப்படுது. அதே போல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் தானே தினமும் வாயில் போட்டுக்கிட்ட பிரார்த்தனை செய்யலாங்க. நீங்க இந்த சதுர்த்தி நாளான இன்னைக்கு பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்கு தேவைக்கான பணத்தை மட்டும் இறைவனிடம் கண்டிப்பா கேட்கலாங்க. அந்த இறைவனோட அருளும் ஆசையும் கண்டிப்பா உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இறைவன் நிச்சயம் உங்களுக்கு வழி காட்டுவார் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. அதே போல கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா சாமி கும்பிட போகும்போது ஒரு ஏலக்காயில் வாயில் போட்டு விட்டு சாமி கும்பிடலாங்க. இந்த மாதிரி செய்யும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பணம் பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லப்படுது. அதே போல நீங்க கடவுளிடம் வேண்டும் போது உங்க மனதில் இருக்கும் பாரம் கண்டிப்பா குறையுங்க. மனதில் இருக்கும் பாரத்தை இறைவனின் பாதங்களில் இறுக்கி வையுங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எல்லா கஷ்டத்தையும் இறைவனிடம் சொல்லும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும். என்ன நஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு கண்டிப்பா பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சதுர்த்தி விரத நாளான இன்னைக்கு எந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் பல மடங்கு நன்மை கிடைக்குங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேண்டுதலை முடித்து விட்டு அந்த ஏலக்காயை நீங்க முழுமையாவே சாப்பிடலாம். இல்லை என்றால் கால்படாத இடத்தில் துப்பி விட்டுடலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த எளிமையான சில சின்ன சின்ன பரிகாரங்களுக்கு வழிபாட்டு முறைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வழிபாட்டு முறைகளும் நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பரிகாரங்களில் இந்த ஏலக்காய் பரிகாரம் ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்தை மாற்றிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் நடக்கக்கூடிய இந்த சதுர்த்தி விரதத்தில் நீங்கள் சாமி கும்பிடும் போது இந்த ஒரு ஏலக்காய் பரிகாரத்தை செய்து பாருங்க. இந்த ஒரு ஏலக்காய் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக மனதார நம்பி இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்து பாருங்க. அப்படி செய்யறதுனால கடவுளோட முழு பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சதுர்த்தி விரத நாளான இன்னைக்கு எந்த மாதிரி பரிகாரம் செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை தீரும் அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.